போகலாங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. போகலாம். நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாமல் அந்த சைடு போகக்கூடாது. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேர்ட் கியர் போடுங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? இப்படி ஸ்பீடு ஜாஸ்தியாக ஆகத்தான் நம்ம அந்த சைடு போகணும். ஜாஸ்தியாக இருக்கு முன்னால் அங்கே போகக்கூடாது. சரிங்களா? போகலாங்க. பின்னால் வண்டி என்ன ஸ்பீடில் வருது வரலைங்கிறத கவனிச்சு தான் சைடு வரணும். சரிங்களா? போகலாங்க. ரேஸ் மாற்றிருக்கோங்களா? நிவேதா, நாளைக்கு அம்மாட்ட அமௌண்ட்டு மட்டும் ஒரு 3 ரூபா வாங்கிட்டு வந்துருங்க. 3000 ருபீஸ். நாளைக்கு மாதம் கையில் கொடுத்தாலும் ஓகே, அக்கௌண்ட்டில் மாத்திரம் ஓகே. சரிங்களா? பட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வேணும் நிவேதா. புரியுதா நான் சொல்கிறது? இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வேணும்னு. எப்படி ஜூபிட்டர் எப்படி அப்படி ஓட்டுறீங்க? அந்த ஃபீல் இதில் வரணும். நீ வண்டியில் வரும்போதே சொல்லிட்டேன், அந்த புள்ள ஜூபிட்டரில் எப்படி வரும் பாருன்னு. என்ன மது சொன்னேன்? இல்லை பட் தேர்ட் கியர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஸ்பீடு வேல்யூ பார்க்கணும். வேல்யூ பார்த்து தான் கீர் மாற்றணும். பட் லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். ரிலாக்ஸ். திருப்பூர் இடம் இருக்குது. அவ்வளோ இப்போ மெயிலில் திருப்போம். அவ்வளோதான். அப்படி காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. அந்த பிள்ளையை தள்ளி விட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட். கொஞ்சம் அந்த ஆப்ரேஷன் எடுத்துக்கலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக். ஓகே தம்பி, பாய். தயாராகிடும். இண்டிகேட்டர் என்ன பண்ணியிருக்கோம்? மறுபடியும் ஃபோன் பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு எதுலேருந்து கால் எடுக்கணும்? ப்ளஸ்லேருந்து எவ்வளோ கால் எடுக்கணும்? நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? கால்வாசினா கால்வாசி. அவ்வளோதான். அப்படியே பிடிக்கும். திருப்புங்க. பேட்ரி வண்டி வச்சுருக்கீங்க. எக்ஸல் வேணுமா உங்களுக்கு? வேணாம் இல்லை. லைட்டாக எக்ஸலேட்ரு. செகண்ட் கியர். போகலாங்க. சத்யா 2 hours பர்மிஷன். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. லெஃப்ட் உள்ளே போகணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். திருப்பிக்கலாம். நிறுத்திக்கங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர் போட்டு கூட போய்க்கலாம். தப்பு இல்லை. சரிங்களா? கால் எப்படி எடுக்கணும்? ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. மூவ் பண்ணுங்கள். அதை விட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். நம்ம மூவ் பண்ணால் தான் அவங்களும் போவாங்க, நம்மளும் வருவோம். மாற்றிக்கலாம். ஸ்டடி. அவ்வளோதான். லைட்டாக எக்ஸலேட்டர். செகண்ட் கியர். போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். ஐயன் பாவம். எக்ஸலேட்டர். டெய்லி உங்களை ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் ஒவ்வொரு ரோட்டில் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன்ல, ஒரே மாதிரியே கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. வண்டி வருது, இங்கேயே நிறுத்திக்கலாம். அந்த வண்டிக்காருக்கு வழி விட்டு நிறுத்திக்கலாம். அப்படியே மெதுவாக போகலாம். பிரேக்கை விட்டுருங்க. அப்படியே மெதுவாக போங்க. அவர் போயிட்டாரா? நீங்களும் வந்துட்டிங்களா? மெயில் தான் போகணும். மறுபடியும் எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணுங்கள். நம்ம அந்த ரோட்டில் போகணும். அதில் நேராக போகணும். ஆமாம். இன்னும் திருப்பினீங்கன்னா ஓகே. லெஃப்ட் வந்துடலாம். லெஃப்ட் ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சிருக்கணும். வண்டி போகுதேன்னு போகக்கூடாது. கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிச்சி ஆனால் போய்க்குங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிச்சி நம்ம தான் திருப்பணும். போகலாங்களா? கண்டிப்பாக போகலாம்.
போகலாங்க போகலாம். மாற்றிக்கலாம் 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 மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். அந்த வண்டி இடிக்காமல் நம்ம அந்தளவுக்கு திருப்பி போனால் தான் திருப்பி போக முடியும். போகலாம், இன்னும் கொஞ்சம் போகலாம் போகலாம், இன்னும் கொஞ்சம் போகலாம் போகலாம், இன்னும் கொஞ்சம். பட் இந்த கேப்பில் செகண்ட் கியர் போட்டு காலை எடுத்திங்கன்னா வண்டி போகும். இப்போ நீங்கள் கிளச்சை பிடிச்சிருந்தீங்களே, நம்ம ஃபஸ்ட்டு கீரில் தானே வந்தோம். அந்த டைமிங்கில் நம்ம அந்த செகண்ட் கியர் போட்டு அந்த மூமெண்ட்லேயே இருக்கணும். முடிஞ்ச வரையும் செகண்ட் கியர் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது தான். ஃபஸ்ட்லேயே இப்படி 10 நாப்பில் போனால் அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் கீரில் போனோம்னா சுண்டி சுண்டி போகும், பயந்துகிட்டே தான் இருப்போம். சரிங்களா? நேற்று கடைசி போய் ரைட்டுங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு, அப்படியே பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டால் வண்டி போகும். போதுங்களா? புளி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு. கிளச்சுன்னு போயிட்டாலே ஃபுல்லாக தான் பிடிக்கணும். சரிங்களா? எடுக்கும் போதே கால்வாசி எடுக்கணும். பிடிக்கணும்னா ஃபுல்லாக தான் பிடிக்கணும். கம்புனா டக்குன்னு கம்பிடணும், அவ்வளோதான். சரிங்களா? ஃபுல்லாக 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 கிளச்சு ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாக கிளச்சு. அக்கா அது பிடிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாக கிளச்சு. வண்டி நிறுத்திக்கணும். வண்டி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. வண்டி கிளச்சிருந்து எவ்வளோ கால் எடுக்கணும் எடுங்க. எடுங்க, அவ்வளோதான். கால்வாசி எடுத்திங்கன்னா தான் போகும். இன்னொரு நூல் அப்படி மெல்ல மெல்ல எடுத்திங்கன்னா வண்டி வெளியே போயிடும். போதுதான். அப்படியே மாற்றிக்கலாம் 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 மாற்றிக்கலாம். மறுபடியும் லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம். கீர் என்ன பண்ணோம்? போகலாம். கிளச்சை பிடிச்சி தான் நான் செகண்ட் கியர் நியூட்ரு பண்ணீங்க. ஏங்க இப்போ கிளச்சை பிடிச்சி தானே நியூட்ரு பண்ணியிருக்கணும். போகலாங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. அந்த கார் ஒன்று நிற்குதுங்களா கருப்புல, அந்த கார் இருக்கிற இடத்துல போகணும். ஆமாங்க, அந்த கட்டுக்குள்ளே போகணும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. சரிங்களா? திருப்பிக்கலாம். இங்கேயே திருப்பினோம்னா தெரியாதுங்களா? இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. ஏன் இப்போ தெரியலையே உனக்கு? நீ பார்க்குற இடுப்பு வலிக்குதா? போகலாங்களா? சரிங்களா? இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். நம்ம நேராக போவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ திருப்பிங்கன்னா வண்டி அழகாக உள்ளே வரும். இந்த ஹெல்மெட் மேலே ஏற்ற போகிறோம். ஹெல்மெட் மேலே சவுண்டு கேட்கும் பாருங்கள். சவுண்டு கேட்டுச்சிங்களா? திருப்பிக்கலாம். ஆமாம், அது ரோட்டில் இருந்துச்சு, குப்பைக்கிட்ட தள்ளி விட்டு வந்தோம். வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. அக்கா கவனமாக இருக்கணும். ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ரிலாக்ஸ். கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா அந்த கன்ஃபியூஷனை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த கன்ஃபியூஷன்லேயே அது மறுபடியும் எச்சா குழப்பி விட்ருவோம். சரிங்களா? இப்போ மறுபடியும் மூவ் பண்ணிங்கன்னா வண்டி போகும். போகலாங்க போகலாங்க. இந்த ஹெல்மெட் பாரு, குப்பைக்கு போய் செடி பாரு. செகண்ட் கியர் போட்டு தெரியுதா? அது ரோட்டில் இருந்துச்சு. இவங்க ஏன் ரோட்டில் இருக்காது, குப்பைக்கு போய் தள்ளி விட்டு வந்துட்டாங்க. நல்லா மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். வண்டி பிரேக்கு விட்டுறோம். கிளச்சை விட்டால் வண்டி என்ன ஆகும்? போகலாம். நேர் கடைசி போயிடலாங்க. கீர் என்ன பண்ணியிருக்கோம்? மறுபடியும் கீர் என்ன பண்ணியிருக்கணும்? போகலாங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் எப்படி கீர் போடுறோமோ, ஸ்பீட் டவுன் ஆனால் அதே மாதிரி கீரை டவுன் பண்ணி ஆகணும். அப்படி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. எனக்கு ஒரு 35,000-40,000. ஓகே. போகலாம். காலை எடுத்துட்டீங்க போகும். மெயில்டா எடுக்கணும். வெடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆயிரும். மெயில்டா வெடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆயிரும். சரிங்களா? ஓகே, போகலாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு அவரை விட்டுருங்க. போயிட்டோம். சரி போகலாம். இப்படியே போகலாம். ஒன்றும் பிரச்சனை. அவர் வாட்டுக்கு அவர் போய்க்கோ, நம்ம வாட்டு நம்ம போகலாம். அந்த அம்மாவை விட்டு வெளியே போகணும். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு. நம்ம ரோடு மது அண்ணா, இதுக்கு என்ன பக்கம் லெஃப்ட்
ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். இதுக்கு என்னை 10 மணிக்கு மேலேயே வர சொல்லிக்கலாமே நாங்கறியா? திருப்பிக்கலாம். ஏன் மது அப்படியே ரைட்டில் போகணும். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருக்கேன். ஃபுல்லாக கிளச்சு அக்கா, ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சா தான் வண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி போகும். அந்த கால் வாசி எடுத்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் காலை எடுத்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும். அது முன்னால் திருப்ப முடியாது. இங்கே வர கல் மேலே ஏறுது, தெரியுதுங்களா? நல்ல வேலை வீட்டில் ஆள் இல்லை. திருப்பிங்க. கிளச்சுன்னு கால் எடுத்திங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? போகலாம், உள்ள போகலாம். வண்டி ஃபஸ்ட் கீர் போடுங்க. திருப்பி ஸ்டடி பண்ணி பிரேக்கு ஸ்டடி பண்ணுங்க. அவ்வளோதான், ஸ்டடி பண்ணுங்க. இன்னொரு திருப்பு. அவ்வளோதான். கிளச்சில் கால் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி எடுத்துகிட்ருக்கீங்க, புரியுதுங்களா? கால்வாசி எடுங்க. அவ்வளோதான். பிரேக் விட்றீங்கன்னா வண்டி போகும். பாப்பேன் வீட்டில் சாவி உங்களையே இருக்குது. அந்த ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா? சரி, நான் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்ரு இன்னும் கொஞ்சம். சார் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். ஆஃபீஸ் திறந்துட்டாங்க, ஃபுல்லாக இருக்குது. ஆஃபீஸ்க்குள்ளே உட்கார சொல்லுங்கள். அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வந்துட்டேன். இல்லை வந்துடும். அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ்க்குள்ளே பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களோட உட்கார சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்ரு. நேராக ரைட்டுங்க. போகலாம். நம்ம ரோட்டில் வந்து தான் போகணும் அக்கா. இங்கேயே திருப்பினீங்கன்னா வண்டி வேலைக்குள்ளே போயிடும். சரிங்களா? கிளச்சை கால்வாசி எடுங்க. கால்வாசி தான் எடுக்கணும். திருப்புங்க. இப்பவும் திருப்பினா கேட்டுக்குள்ளே போயிடும். புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த சுச்சுவேஷனில் திருப்பி இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சுங்க? ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகுது? மொதல் 2 நாள் 3 நாள் பக்கம் வரணும், வேறு வழி இல்லை. கிளச்சை நம்ம தான் ஃபுல்லாக பிடிக்கணும், நம்ம தான் ரிலீஸ் பண்ணணும். இந்த கால் இருந்துச்சுன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். வண்டி இப்படி பிடிக்கணும், மறுபடியும் எடுக்கணும், மறுபடியும் பிடிக்கணும், மறுபடியும் எடுக்கணும், மறுபடியும் பிடிக்கணும், எடுக்கணும். நமக்கு போகணும்னா எடுக்கணும், இல்லைன்னா பிடிக்கணும். சரிங்களா? ரைட்டில் போகலாங்க. அப்படி ஃபுல்லாக கிளச்சு அப்படியே மெதுவாக போகிறேன். நீங்கள் பிடிச்சிருக்க இதுக்கே போகிறீங்க. திருப்பிங்க, மாற்றிக்கலாம். அப்படி இங்கே இந்த ரோட்லேயே போகலாம். இந்த வீட்டு வாசல் நிறுத்திக்கலாம். ஆமாங்க, இங்கே ஒரு புள்ள வருது, கூப்பிட்டு எல்லாருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ஓகே, 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். அதுவும் வந்து வேலையில் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கேன். அப்பா அம்மா எப்பா நம்ம ஒரு கணக்கு வச்சா ஆண்டவன் இன்னொரு கணக்கு வைக்கிறான். அந்த ஃபோன் பாரு, பெட்டில் பாரு, சார்ஜ் இருக்கான்னு பாரு. நேரா வச்சிருக்கேன். ரெண்டு பேருக்கு தாங்க 41. பொடி எடுத்துக்கீங்க, ஒரு சக்கரை
அதுக்கு சாப்பாடு தான் நல்லா இருக்கும். ம் எட்டு. என்ன சாப்பிடல? என்ன சாப்பிடல? வெயில சுத்தி நினைக்கோட நான் போன் எடுத்துட்டு போட்டா ம் தண்ணி இருக்குல்ல? ம் நான் எடுத்துட்டு போறேன். லைட் ஆஃப் பண்ணி